ஒரு சமூகத்தின் கல்வித்தரத்தை அதன் பாடத்திட்டம் மட்டும் தீர்மானிக்காது. ஆசிரியர்களை அது எப்படி நடத்துகிறது என்பதே அதன் உண்மையான அளவுகோல். இன்று சம வேலைக்கு சம ஊதியம் என்று சட்டப்பூர்வ உரிமையை கேட்டு போராடும் இடைநிலை ஆசிரியர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர்கள் பேசுகிறார்களா? இல்லை, ரோட்டில் தரதரவென இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். பிணத்தை தூக்கிச் செல்வது போல தூக்கிச் செல்லப்படுகிறார்கள். பெண் ஆசிரியர்களின் முடியை பிடித்து இழுக்கிறார்கள். உடைகளை கிழித்து கீழே தள்ளுகிறார். பெண் ஆசிரியர்களை ஆண் காவலர்கள் இழுத்துச் சென்று கைது செய்கிறார்கள். வா, போ, உட்கார், ஒருமையிலும் அவமரியாதையிலும் பேசுகிறார்கள். மண்டபங்களில் அடைத்து வைத்து உணவு இல்லை, குடிநீர் இல்லை. கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் செல்லும்போது கழிப்பறை தேவையென்றாலும் வாகனத்தை நிறுத்த மறுக்கிறார்கள். இன்னும் சிலரை வீட்டுக் காவலிலும் வைக்கிறார்கள். இது சட்ட அமலா? இல்லை, இது மாண்பை குலைக்கும் ஒடுக்குமுறை. இந்த ஆசிரியர்கள் யார்? அவர்கள் குற்றவாளிகளா? இல்லை, அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பவர்கள். சமூகத்தின் அறிவு தூண்கள். இந்த நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குபவர்கள். ஒரு அரசின் அதிகாரம் ஆசிரியரின் மீது கை வைக்க பயன்படுத்தக்கூடாது. அரசு இந்த போராட்டத்தை எப்படி கையாண்டிருக்க வேண்டும்? முதலில் போராடும் ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேசியிருக்க வேண்டும். அவர்களின் கோரிக்கையை சட்ட ரீதியாகவும் மனித ரீதியாகவும் மரியாதையுடனும் கேட்டிருக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அரசாணையை வழங்கியிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் இந்த போராட்டம் சாலையில் இல்லை, மேசையிலே முடிந்திருக்கும். ஆசிரியர்கள் இன்னும் நம்புகிறார்கள் இந்த அரசை. இந்த சமூக நீதிக்கான திராவிட மாடல் அரசால்தான் இந்த நீதியை வழங்க முடியும் என்று நம்புகிறார்கள். இப்போதைய முதல்வரால் தான் இந்த அநீதியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை இந்த போராட்டத்தின் அழுத்தமான செய்தி. அரசு நினைவில் கொள்ள வேண்டும். ஆசிரியர்களை அடக்குவது அரசியல் வெற்றி அல்ல. ஆளுமை மிகுந்த எந்த ஒரு அரசுக்கும் அடக்குமுறை அடையாளமும் அல்ல. கல்வியில் முதலிடம். தமிழ்நாடு.